ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனோஜ் சேனல். இந்த வீடியோவில் ரொம்பவே உடம்புக்கு வலு தரக்கூடிய, எலும்புக்கும் ஊக்கம் தரக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கருப்புளுந்து அதுக்கப்புறமா ராய் வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கப்பில் 1 கப் அளவுக்கு ராயும் 1 கப் அளவுக்கு கருப்புளுந்து எடுத்துருக்கேன். இது நல்லா தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணும். பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கடியில் நான் ஸ்வீட்டுக்கு சர்க்கரை சேர்க்குறதுக்கு பதிலாக வெல்லம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம பாதி சர்க்கரை சேர்த்துட்டு பாதி பேரிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். பேரிச்சம்பழம் கருப்பு திராட்சையும் சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அதை சுடுதண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ஃபுல்லாகவே சர்க்கரையாக சேர்த்துக்கலாம், இல்லை வெல்லமும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா பொன்னிறமாக வறுத்து ஆற வச்சு இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இதை நல்லா சளிச்சுக்கலாம். கட்டிப்படாமல் இருக்கும். அப்போ தான் நல்லா சளிச்சு திப்பியாக வராமல் இருக்கும். சளிச்சிட்டோன்னா நைஸாக இருக்கும். சுத்தமாக சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி சளிச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா இந்த ஊற வச்சுருக்கிற கருப்பு திராட்சையும் பெரிச்சம்பழம் ஒரு 15 ஊற வச்சுருக்கேன். அதை கொட்டையை எடுத்துகிட்டு அதையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இல்லாட்டி சர்க்கரை கூட ஃபுல்லாக ஸ்வீட்டுக்கு சேர்த்துக்கலாம். இதையும் எடுத்து வச்சுக்கலாம். பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் இதே பவுல்லையே ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஒரு பவுல் மாவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு கடாயில் நெய் சேர்த்திருக்கேன். இந்த நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா அந்த மாவை 1 கப் மாவை இது கூட போட்டு நல்லா கட்டிப்படாமல் இந்த மாதிரி நல்லா விஸ்க் வச்சு அப்படியே கலச்சி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அதே கப்லேயே 2½ கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு கலந்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பேரிச்சம்பழமும் திராட்சையும் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கட்டிவிடாமல். நான் அது கூட அப்படியே விஸ்க் வச்சு கலந்துருக்கேன். அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வாசனைக்காக ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதுவும் ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரியும் நிலக்கடலையும் துருவி வச்சுருந்தேன். அதையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாற வேண்டியது தான். இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எலும்புக்கு ரொம்பவே நல்லது. இடுப்பு வலி அடிக்கடி வராது. இடுப்பு வலி அடிக்கடி வருதுங்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த மாவு மீதி இருக்கிற மாவை நம்ம கூழ் மாதிரியும் வச்சுக்கலாம். பாலில் கலந்தும் குடிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.